திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆஜராகியிருக்கிறார். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம், முழு தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலியான ஆவணங்கள் மூலம் 2 கோடி ரூபாய்க்கு மோசடியாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் காவல் நிலையத்துல சார் பதிவாளராக அன்று பணி செய்த ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் நிலத்தை விற்பனை செய்த முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டு சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசு உத்தரவின் பேரில் கடந்த 15/7/2026 அன்று இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல், பழனி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த வழக்கு சம்பந்தமுடையவர்களின் வீடுகள் மற்றும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில இன்று பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஜூலை 6ஆம் தேதி பணியில் இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று விசாரணைக்காக ஆஜராகிருக்கிறார். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் பெற்றுள்ளார். நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கும் போது ஜாமீன் கொடுக்கப்பட்ட 1 வார காலத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் 27/7/2026 அதாவது இன்று முதல் வரும் 3/8/2026 தேதி வரை திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி இன்று சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தனது வழக்கறிஞருடன் இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலருக்கு சிபிசிஐடி தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரும் நாட்களில் அடுத்தடுத்து திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.